ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிம்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் இந்த பணத்துக்கு மட்டும் அளவே இல்லை ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லலாம். ராகவ் சித்தப்பாவுக்கும் அதே தாங்க. பணக்கார இடம்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிடுறாங்க. கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. அபி போன கையோட இந்த நம்ம பொண்ணை அவங்க வீட்டில் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்லைப்பா, நம்ம ராகவை பார்த்தீங்களே, நீங்கள் எவ்வளோ நல்லவங்க. பாட்டிலேருந்து அக்காலேருந்து அவங்க எல்லாருமே நல்லவங்க. ஏன் குட்டி பாசி எல்லாருமே நல்லவங்கப்பா. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. நம்ம அக்கா அங்கே போய் சந்தோஷமாக வாழ்வா. அவள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு நல்லா இருப்பாப்பா. நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. வீட்டில் அத்தை, அம்மா, அப்பா எல்லாருமே அபி சொன்னால் கரெக்டாக இருக்கும். உனக்கும் பிடிச்சிருக்குன்ட்டு இனிமேல் நாங்கள் என்னம்மா சொல்ல போகிறோம். ஆனால் நீ ஏன் இத்தனை நாள் இல்லைன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி விடு, எப்படியோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா குட்டி பாஸுக்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி பேசிடுறாங்க. ராகவும் அவங்க 2 பேரும் அபியும் அனுவையும் பார்க்குக்கு வர சொல்கிறாங்க. அங்கே போய் 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. ராகவும் ஆகாசம் வந்துடுறாங்க. வந்த கையோட வேகமாக ஓடி வர்றாங்க. அபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டக்குன்னு கையில் இருக்கிற ஒரு மாலையை தூக்கி கொண்டு போய் ராகவ் மேலே போடுறாங்க. அதுக்கப்புறம் பூ அள்ளி அள்ளி தூவுறாங்க. அவரே ஆச்சரியப்பட்டு போகிறாரு. நில்லு, என்னாச்சு, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிறாங்க. ஐயோ பாஸ், நீங்கள் மாதிரி யாருமே இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் இன்றைக்கி பண்ண விஷயம் இருக்கே, வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க, கலக்கிட்டீங்க தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி பாஸ் நீங்களும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான்லாம் என்னங்க பண்ணேன், உண்மையிலே என் அண்ணனுக்கு தான் இந்த முழு பங்கும். எங்கள் காதல் ஒன்று சேர்ந்தது காரணமே என் அண்ணா தான். ராகவண்ணா எங்கள் அப்பா அம்மாவை விட என் கடவுளை விட மேலே எனக்கு தெரியுறாங்க அப்படின்னு. டேய் போதுண்டா, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அபி தான் எனக்கு அப்படி, அவளுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் நேற்று. இன்றைக்கி என்னமோ நான் தான் முக்கியங்கிறேன். ஆனால் என்னண்ணா ப்ளீஸ்ண்ணா விடுண்ணா அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, அடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பூவை தூவுறாங்க. இருந்தாலும் நீங்கள் பண்ண விஷயம் பெருசுங்க. இந்த உலகத்தில் யாருமே கூட பிறந்த தம்பி கூட இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. தம்பிக்காண்டி சொத்து பூராத்தையும் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிங்க பாருங்கள். அது உண்மையிலே வேறு லெவல். நீங்கள் உண்மையிலே உங்களை நினச்சி நான் பாராட்டுறேன், பெருமைப்படுறேன். இது நாள் வரைக்கும் உங்களை நான் திட்டிக்கிட்டே தான் இருந்தேன். சரியான டென்ஷன் பார்ட்டி, உருமூஞ்சி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அபி. என்னது டென்ஷன் பார்ட்டி, நீ என்ன நினச்சிட்டு இருந்தியா அப்படிங்கிறாங்க ராகவ். அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அனு சொல்கிறாங்க. என்னை விட்டு கொடுக்காம பேசுனதுக்குன்னு சொன்னோன்னே எல்லாமே என் தம்பி ராகவுக்காக தான், உங்கள் காதலுக்காக தான் அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. பாஸ் நீங்கள் சூப்பர் கலக்கிட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் அக்காவும் நானும் தான் அந்த உலகத்திலே கூட பிறந்தவங்க, பாசமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்களையும் நீங்கள் பாசத்தில் மிஞ்சிட்டீங்க, எங்களையும் தோக்கடிச்சிட்டீங்க குட்டி பாஸ் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பெருமையாக சொல்கிறாங்க. அபி உண்மையிலே ஒரு பாசத்துக்கு எடுத்துக்காட்டுனா அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அபி அப்படியே புகழ் மாலை சூட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூத்தாட்டம் போடுறாங்க, செம்ம டான்ஸ் ஆடுறாங்க. அனுவையும் பிடிச்சிக்கிட்டு ஆடுக்கா, நம்ம ஜாலியாக இருக்கோம், இன்றைக்கி என்ஜாய் பண்ணுக்கா, உனக்கு வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டங்கிறதே இல்லைக்கா, உனக்கு பக்கபலமாக குட்டி பாசு ராகவ் சார் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி குதிக்கிறாங்க. ஏன்னு சொல்லி ஜாலியாக இருக்காங்க. ராகவ் அப்படியே அபி செய்கிற ஒவ்வொரு சின்ன செயல்களையும் அப்படியே ரசித்து பார்க்குறாங்க, தன்னை மறக்கிறாங்க. எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கிற அந்த அபி ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காளே அப்படி நம்மளும் கூட ஆரம்பத்தில் தப்பாக தான் நினச்சிட்டோம், அவளும் நம்மளை தப்பாக நினச்சிருக்கா. அந்த மாதிரி 2 பேருமே தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோமே, இப்போ 2 பேருமே நல்லவங்கிறத உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அபியை பார்த்து உண்மையிலே ரசிக்கிறாங்க. வாங்க குட்டி பாஸ், ராகவ் சாரையும் நீங்களும் வாங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஆடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஐயோ எனக்கெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. குட்டி பாஸ் நீங்களாவது வாங்க அப்படிங்கிறாங்க. பிடிச்சி இழுத்துட்டு வாங்க ஆடுவோம்னு சொல்லி செம்ம டான்ஸ் போடுறாங்க அபி. உண்மையிலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் முரளி தான் இதெல்லாம் பார்த்துட்டு வயிறு எரிஞ்சு போய் நிற்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கல்யாணத்தில் எப்படியும் கலாட்டா பண்ணுவார் குட்டி கலாட்டா. முரளி சும்மாவாக இருக்க போகிறாங்க. வில்லைங்களுக்கு வேலை இருந்தால் தானே கதை த்ரில்லிங்காக போகும். ஓகே, உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.